அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். நம்ம அடுத்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற அடுத்த கான்செப்ட்டுங்க. ஸோ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்குங்க பேசிக்கா ரிலேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுல ஒவ்வொரு ரிலேஷனை பத்தியும் ரைட் யாருக்கு இவங்களுக்கு அதாவது இங்க மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் சன் ரைட் உங்களுடைய அம்மா இல்லாட்டி அப்பா அவங்களுடைய மகன் அப்படிங்கிறது உங்களுக்கு சகோதரர். ஒரு பர்சனை வச்சுக்கிட்டு அவருடைய அம்மாக்கோ இல்ல அப்பாவுக்கோ பிறந்த பையன் வந்து எனக்கு சகோதரனா இருப்பாங்க. இல்ல பொண்ணு பிறந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு சிஸ்டரா இருப்பாங்க. அவங்களுடைய பிரதரை எனக்கு அங்கிள்னு சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி எல்லா ரிலேஷனையும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எல்லா ரிலேஷனும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குங்க. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ தமிழ்ல பொறுத்த வரைக்குங்க பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பெரியப்பா சித்தப்பாங்கிறது கிடையாது. பெரியப்பானாலும் சரி சித்தப்பானாலும் சரி மாமா தான், அங்கிள் தான். சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெரியப்பா சித்தப்பாங்கிற ஒரு ரிலேஷன் கிடையாதுங்க. அது அங்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெரியம்மா சித்திங்கிற நம்ம தமிழ்ல சொல்ல ரிலேஷன் வந்து இங்கிலீஷ்ல ஆன்டினே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசம் மட்டும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ மற்றபடி நம்ம கொஸ்டின்குள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ முதல் கேள்வி ரைட் பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்குங்க நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபேமிலிய ட்ரீ எப்படி டிரா பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க நான் ஏ, எனக்கு ஒரு தம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது பிங்கிற ஒரு தம்பியை நான் எழுதியிருக்கேன். இப்ப நானும் என் தம்பியும் ஒரே ஜெனரேஷன்ல தான் இருக்க போறோம். அதனால ஏவையும் பியையும் ஒரே லைன்ல இருக்க மாதிரி எழுதியிருக்கேன். இப்ப எனக்கு ஒரு தம்பி இருக்காரு அவரு பின்னு சொல்லும் பொழுதுங்க அப்போ பிங்கிறது ஒரு மேல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு ஒரு தம்பி இருக்காரு. நான் தான் ஏ. எனக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரு பி. அப்போ பி அப்படிங்கிறது ஒரு மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அப்ப மேலா இருக்கும் பொழுது தான் எனக்கு தம்பியாக இருக்க முடியும். இப்ப நான் யாரா இருப்பேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணவே இல்ல. நான் மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். நீங்க ஒரு ஜெண்டர வந்து மேல், ஃபீமேல்ன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கும் பொழுதுங்க, எப்படியும் ஆல்பபெட்ஸ வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது, அவர் என்ன ஜெண்டர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி ட்ரீ டிரா பண்றதுல அவரு என்ன ஜெண்டரோ அதையும் டினோட் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிங்கிறது மேல்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல நான் டினோட் பண்றேன். ஒருவேளை ஏங்கிறது ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல சர்க்கிள்ல ரிலேட் பண்றேன். ரைட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டமா ஒண்ணு யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். மேலா இருந்தா ஸ்கொயர் பண்றேன். ஃபீமேலா இருந்தா சர்க்கிள் பண்றேன். இப்ப நான் எனக்கு அந்த டயகிராம பார்க்கும் பொழுது ஏ ஒரு ஃபீமேல், பி ஒரு மேல் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரியுது. அப்போ அந்த ஜெண்டர் தெரிஞ்சாதான் ரிலேஷன் என்னங்கிறது சரியா சொல்ல முடியும். ரைட். இப்போ ஏங்கிறது மேலா, ஃபீமேலா அப்படிங்கிறது என்னன்னே தெரியாம, நீங்களா ஒரு வேல்யூவ கன்க்ளூட் பண்ணிறக்கூடாது. மேலா, ஃபீமேலான்னு தெரியல அப்படின்னா, தெரியலங்கிறத தான் டேட்டா இன்அடிக்குவேட்ன்னு கூட ஆப்ஷன்ல குடுக்கலாம். சரிங்களா? சோ கன்ஃபார்மா மேலா, ஃபீமேலான்னு கேள்வியில குடுத்திருந்தா மட்டும் தான் நீங்க அத யூஸ் மேலா இருக்காங்க, ஃபீமேலா இருக்காங்க அப்படிங்கிற மாரி எதையுமே அஸ்யூம் பண்ணிக்க கூடாது. அடுத்து ஒரு ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணும் பொழுதுங்க, ஒவ்வொரு ஜெனரேஷனையும் ஒரே லைன்ல எழுத பார்க்கணும். இப்போ ஏ அப்படிங்கிற ஒருத்தருக்கு அப்பா இருக்காரு அப்படின்னா, அவருக்கு மேல அந்த ஃபேமிலி ட்ரீய நான் கொண்டு போறேன். இப்போ அவரு சி. அவருக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவரு டி அப்படின்னா, அவருக்கும் மேல இந்த ட்ரீய நான் டிரா பண்றேன். ரைட்? சோ அப்போ ஃபேமிலி ட்ரீ பொறுத்த வரைக்குங்க, ஒரே லைன்லயே எழுதிறக்கூடாதுங்க. ஒரே ஜெனரேஷன்ல இருக்கவங்க ஒரே லைன்ல எழுதுங்க. ஜெனரேஷன் மேல போனா மேல போய்க்கிட்டே போங்க. கீழ போனா கீழ எழுதிக்கிட்டே போங்க. ஒரே லைன்ல எழுதிற வேண்டாம். இப்ப அதிகபட்சமா கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏக்கு டி யாருன்னு கேட்பாங்க. இல்ல டிக்கு ஏ யாருன்னு கேட்பாங்க. இப்ப ஏங்கிறது ஒரு மேலு. சரி ஏங்கிறது ஒரு ஃபீமேலா நம்ம நோட் பண்ணியிருந்திருக்கோம். டிங்கிறது ஒரு மேல். ஏவ பொறுத்த வரைக்கும் சாரி டிய பொறுத்த வரைக்கும் ஏ யாரு அப்படின்னா பேத்தி. இதே ஏவுக்கு டி யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது தாத்தான்னு சொல்லலாம். இந்த 2 விஷயம் தான் சரியா நீங்க புரிஞ்சுக்கணும். யாருக்கு யார கேட்கறாங்க. கேள்வியில ரொம்ப தெளிவாவே இருக்குங்க. குழப்புற அளவுக்கெல்லாம் கேள்வியில இருக்காது. ரொம்ப தெளிவா இருக்கும். யாருக்கு யாரு தொடர்பு அப்படின்னு கேள்வியில கேட்கும் பொழுது ரொம்ப சரியா எழுதுனா போதும். ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ட்ரீ ப்ராப்பரா டிரா பண்ணணும். நம்ம அந்த ஒவ்வொரு கேள்வியிலும் ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணும்பொழுது எத இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போலாங்க. ரைட். இப்ப எடுத்த உடனே நம்ம முதல் கேள்விக்குள்ள போக ஆரம்பிக்கலாம்.
ஸோ முதல் கேள்விக்குள்ள போகலாம். ஸோ முதல் கேள்விங்க. A is B's sister, C is B's mother, D is C's father, E is D's mother. Then how is A related to D அப்படிங்கிறது கேள்வி. இங்க ABCDங்கிற ஆளுங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. A என்பவர் B யின் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A என்பவர் B யின் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A அப்படிங்கிறவரு B யினுடைய சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கனால A ஒரு ஃபீமேல் அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? A என்பவர் B யின் சகோதரி அப்படின்னு சொன்னனால A அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா இதுல B யாருன்னு கேள்வியில இது வரைக்கும் பேசல. அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் B யாருன்னு தெரியாது. B வந்து நீங்களா ஒண்ணு எடுத்து அஷ்யூம் பண்ணிடக்கூடாது. அடுத்து போலாம். C என்பவர் B யின் தாய். B க்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா C. அப்ப Cங்கிறது அம்மாங்கிறதுனால ஒரு ஃபீமேல். இவங்களுடைய பொண்ணோ பையனோ தான் B. அப்ப Aவும் Bயும் ஒண்ணா தான் பொறந்திருப்பாங்க. Aக்கும் அம்மா C தான். உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுதா? அடுத்தது D யின் D என்பவர் C யின் தந்தை. C க்கு ஒரு தந்தை இருக்காருங்க. அப்ப அவர் மேலு. D அப்படிங்கிறது ஆளு. சோ அப்ப C க்கும் மேல ஜெனரேஷன் அதுக்கு மேல நான் அத டிரா பண்றேன். அடுத்தது E என்பவர் D யின் தாயின்னு சொல்லியிருக்காங்க. D க்கே ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க யாருன்னா E. அவங்களுக்கு மேல அத டிரா பண்ணிருக்கேன். ரைட். ஃபேமிலி கொஸ்டின்ல சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுச்சு. இப்ப கேள்வியில இருந்து என்ன கேட்கிறாங்களோ அத ஆன்சர். A என்பவர் D ற்கு என்ன உறவு அப்படிங்கிறது கேள்வி. A என்பவர் D க்கு என்ன உறவு? சோ A அப்படிங்கிறது D யினுடைய யாருங்க? பேத்தி. ஆன்சர் ஆப்ஷன் டி கிராண்ட் டாட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி கிராண்ட் டாட்டர் பேத்திங்க. ரைட். நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காகவே ஆப்ஷன் பி யையும் கொடுத்திருக்காங்க. நீங்க தப்பு பண்ணணுங்கிறதுக்காகவே ஆப்ஷன் பி ய கொடுத்திருக்காங்க. தாத்தா யாரு தாத்தா? டிங்கிறவர் தாத்தா ஏக்கு. கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணா போதும். ஏன்னா 2 வார்த்தையும் அந்த இடத்துல இருக்கு. ஏவும் இருக்கு, பியும் இருக்கு. ஏ இஸ் ரிலேட்டட் டு டி யாரு அப்படின்னா கிராண்ட் டாட்டர். டி இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு கேட்கும் பொழுது கிராண்ட் ஃபாதர். ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு அப்படின்னா பேத்திங்க. ரைட். டி என்பவருக்கு ரைட். டி என்பவர் ஏவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கும் பொழுது தாத்தா. அப்ப கேள்வியில என்ன கேட்கிறாங்க அப்படிங்கறது கேள்வியை தெளிவா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக். சோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் தான் பண்ண வாய்ப்புங்க. இன்னும் பின்னாடி போகும் பொழுது ஒரு போட்டோவை பார்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கேள்வியே டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பேசிக்கான கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ல தான் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கும். மத்தபடி கான்செப்ட் புரியாம தப்பு பண்ண வாய்ப்பே இல்லைங்க. சோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி கிராண்ட் டாட்டர் பேத்தி அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இதுல இருந்து. நீங்க எனக்கு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. சி அப்படிங்கிறவருக்கு சரிங்களா? சிக்கு பிங்கிறவங்க யாருங்க? சிக்கு பி அப்படிங்கிறது யாரு? சிக்கு பி யாருங்க? சிக்கு பி. சோ சன் ஆர் டாட்டர் 2 பேத்துல யார் வேணாலும் இருக்கலாங்க. சன்னா இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல பொண்ணா இருக்கலாம். கேள்வியில அத குடுக்கல. ரைட். கேள்வியில அதுக்கு பத்தின டேட்டா எதுவுமே பத்தல. அவங்க என்ன ஜெண்டர்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப கேள்வியில ஒருவேளை கேட்கிறாங்க அப்படின்னா சன் ஆர் டாட்டர்ன்னு தான் சொல்லணுங்க. சன் ஆர் டாட்டர் அப்படின்னு சொல்லணுங்க. சரிங்களா? ரைட். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் குடுக்குறேன். ரைட். ஆப்ஷன்ஸ்ல இருந்து சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ சன். ஆப்ஷன் பி டாட்டர். ஆப்ஷன் சி சன் ஆர் டாட்டர். உங்களுடைய ஆன்சர் இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதனுடைய ஆன்சர் என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ பி வச்சு நம்ம கேள்வி கேட்டிருக்கோங்க. சன்னா டாட்டரா? சன் ஆர் டாட்டரா? இந்த சன் ஆர் டாட்டர் இப்படி கூட குடுக்கலாங்க. எய்தர் சன் ஆர் டாட்டர். இப்படி கூட குடுத்திருக்கலாம் ஆப்ஷன்ஸ்ல. லாஸ்ட் ஆப்ஷன் குடுக்குறேன்.
ரைட்? இப்போ உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க. எல்லாருமே சி ஆப்ஷன் சொன்னீங்க. வெரி குட். கரெக்ட். இப்ப நான் இன்னொரு ஆப்ஷன் குடுக்குறேன். இப்ப ஆன்சர் சொல்லுங்க. டேட்டா இன்அடிக்குவேட். போதிய தகவல் இல்லை. இப்ப ஆன்சர் எதுங்க? இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருக்கேன். டேட்டா இன்அடிக்குவேட். போதிய தகவல் இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்கேன். இப்ப ஆன்சர்? வெரி குட். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்க. அதாவது இங்க போதிய தகவல் இல்லைங்கிறது சரிங்க. ஆனா சன்னா, டாட்டரா இந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இருக்க போறாங்கங்கிற வரைக்கும் தகவல் இருக்குல்ல. அதுவே தெரியாம இருந்தா மட்டும் தான் போதிய தகவல் இல்லைன்னு நம்ம சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? ஒருவேள ஆப்ஷன் ரைட் இதுல பெரிய டிஃபிகல்ட்டே கிடையாதுங்க கேள்வியில. ஆனா ஆப்ஷன தான் உங்கள கன்ஃப்யூஸ் ஆக்குற மாரியும், தப்பு பண்ற மாரியும் இதுல குடுக்க முடியும். அதனால தான் நான் கேள்விய விட ஆப்ஷன்ல நெறைய நேரத்த ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ ஒருவேள கேள்வியில ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ சன், ஆப்ஷன் பி டாட்டர், இப்போ ஆப்ஷன் சி போதிய தகவல் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அது ஓகே. போதிய தகவல் இல்லை. ஏன்னா அது சன்னா, டாட்டரான்னு சொல்ல தெரியாது. அதனால போதிய தகவல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆப்ஷன் சில இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தங்க இருக்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு டேட்டா இருக்கு. சோ அப்ப அத டேட்டா இன்அடிக்குவேட்ன்னு சொல்றது தப்பு. ஏன்னா சன்னா, டாக்டராங்கிற வரைக்கும் சொல்ல தெரிஞ்சிருச்சுல்ல. ரைட் ஃபாதரா, மதரா, கிராண்ட் ஃபாதரா இந்த மாரி எதையுமே அந்த மாரி யோசிக்காம சன்னா, டாட்டரா அப்படிங்கிற அளவுக்கு டேட்டா இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ அங்க இந்த இடத்துல ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட்டுங்க. டேட்டா இன்அடிக்குவேட்ங்கிற ஆப்ஷன் இருந்தாலுமே ஆப்ஷன் சி கரெக்ட். சரிங்களா? சோ கேள்விய பொறுத்ததுங்க. அதுல என்ன மாரியான விஷயங்கள் இருக்குங்கிறத பொறுத்தது. சோ 2வது கேள்வி. இதே மாரி ஆன்சர் பண்ண ஆரம்பிப்போமா? 2வது கேள்வி. ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. ஏ என்பவர் பி யின் தாய். ஏ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பி யினுடைய தாய். ரைட். சி என்பவர் ஏ யின் மகன். சி என்பவர் ஏ யின் மகன். ஏக்கு ஒரு மகன் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா சி. டி என்பவர் இ யின் சகோதரன். இப்போ டியும், ஈயும் யாரு அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்ன 3 எழுத்துல கிடையாது. அப்ப அந்த அவங்கள கொண்டு வந்து இந்த ஃபேமிலி ட்ரீல நம்மளால எழுத முடியல அப்படின்னா தனியா எழுதலாம். டி என்பவர் இ யின் சகோதரர். ரைட். அடுத்து இ என்பவர் பி யின் மகள். இ அப்படிங்கிறவங்க பி யினுடைய மகள். இப்ப இந்த பி ய கொண்டு வந்து இங்க சேர்த்துக்கலாமா? ரைட். இந்த பி அப்படியே எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பி. ஈங்கிறது ஒரு மகள். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு. அவரு தான் டி. ரைட். அடுத்து இ என்பவர் பி யின் மகள் போட்டாச்சா? டி யின் பாட்டி யார்? டி யினுடைய பாட்டி யார்? நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. டி யினுடைய பாட்டி யார்? டி யினுடைய பாட்டி யாருங்க? ரைட். டி யினுடைய பாட்டி ஏ. ஏன்னா டி யினுடைய அப்பாவோ, அம்மாவோ யாருன்னு தெரியாது. அவங்க பி. அவங்களுடைய அம்மா ஏ. சோ டி யினுடைய பாட்டி யாரு அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ஆன்சர். இப்ப இந்த நம்ம ஃபேமிலி ட்ரீ இங்க டிரா பண்ணும் பொழுதுங்க, ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ட வச்சு நம்ம ஒரே மாரி ட்ரீ வரைஞ்சோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 2 பெர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டியும், ஈயும் ஆல்ரெடி நமக்கு தெரியாத ஆளு. அப்ப இந்த ஃபேமிலி ட்ரீக்குள்ள நம்மளால போட முடியாது. தனியா எழுதுங்க. எப்ப அவங்கக்குள்ள யாராவது ரிலேஷன் வராங்களோ, அவங்கள எடுத்துட்டு வந்து மறுபடியும் இதுக்குள்ள கனெக்ட் பண்ணா போதும். சோ 2வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட்டுங்க. டி யினுடைய பாட்டி யாரு அப்டின்னா, ஏ அப்படிங்கிறவங்க டி யினுடைய பாட்டி. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போலாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ரைட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நெறைய பேரு பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் டிஃபிகல்ட்டா ஃபீலே பண்ணுவாங்க. சரிங்களா? நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிளட் ரிலேஷன் கான்செப்ட்ட தான் டிஃபிகல்ட்டா ஃபீலே பண்ணுவாங்க. ரைட். அதனால ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கு, புரியல அப்டின்னா கூட திரும்ப வேணும்னாலும் கேளுங்க. அடுத்து 3வது கேள்விங்க. 3வது கேள்வியில ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அண்ட் டி ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ சன் இஸ் தீஸ் பிரதர். ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஏ மற்றும் பி சகோதரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஏக்கு பி சகோதரர், பிக்கு ஏ சகோதரர், 2 பேருமே மேல் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து சி டி ஆர் சிஸ்டர்ஸ். சியும் டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டர்ஸ்.
அப்ப சிக்கு டி சிஸ்டர், டிக்கு சி சிஸ்டர். அப்போ சிடி வந்து ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏயின் மகன் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு ஒரு மகன் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா டி. ஏயின் மகன் டி. டியின் சகோதரன். ஏஸ் சன் இஸ் டிஸ் பிரதர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏயின் மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியின் சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஏக்கு ஒரு மகன் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா சிக்கு சகோதரன் சொல்லியிருக்காங்க. ரைட். ஏக்கு ஒரு சன் இருக்காரு. சன் இருக்காரு அப்படின்னா ஒரு மேல்ல நம்ம ஃபார்ம் பண்றோம். டயகிராம்ல எழுதுறோம். ஏயின் மகன் அவர் யாருன்னு சொல்லல. அவரு டிக்கு சகோதரர்னு சொல்லியிருக்காங்க. டிங்கிறது இந்த இவங்க 2 பேத்தையும் கொண்டு வந்து இங்க எழுதிடலாமா? டிக்கு சகோதரர். டிங்கிறது ஒரு ஃபீமேல், சிங்கிறது ஒரு ஃபீமேல். ரைட். ஏவனுடைய பையன் ஏவனுடைய ஏவுக்கு ஒரு பையன் இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய பொண்ணே தான் சியும் டியும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஏவினுடைய மகன் வந்து டிக்கு சகோதரன் சொல்லியிருக்காங்க. அப்ப டிக்கு சகோதரன்னா சிக்கும் சகோதரன் தான். இப்ப இவங்க 3 பேருக்குமே அப்பா ஏ தான். ஏன்னா ஏங்கிறது ஒரு மேல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலில பொறந்திருந்திருக்காங்க. ஏவும் பியும். சியும் டியும் ஒரே ஃபேமிலில பொறந்திருக்காங்க. சன் ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, சிக்கு பி என்ன உறவு? சிக்கு பி என்ன உறவு? சியினுடைய அப்பா பி, அவருடைய சியினுடைய அப்பா ஏ, அவருடைய சகோதரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. அப்ப அவருடைய சகோதரர் என்னன்னு சொல்லணுங்க? பெரியப்பான்னு சொல்லலாம், சித்தப்பான்னு சொல்லலாம். தமிழ்ல. ஆனா அப்படிதான் ஒண்ணு இருக்காதுன்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இல்லைங்களா? அப்போ அங்கிள். சோ இந்த அங்கிளுக்கான டிரான்ஸ்லேஷன தான் மாமான்னு இங்க குடுத்திருந்திருக்காங்க. அங்கிளுக்கான டிரான்ஸ்லேஷன தான் மாமான்னு குடுத்திருக்காங்க. ஆனா பொதுவா நம்ம மாமான்னு சொல்ல மாட்டோம் தமிழ்ல. பெரியப்பா, சித்தப்பான்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அப்ப இந்த கேள்வியினுடைய ஆன்சர் இங்கிலீஷ் படி ஆப்ஷன் டி அங்கிள். ஆப்ஷன் டி அங்கிள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சோ தமிழ்ல பார்க்கிறவங்களும் புரிஞ்சுக்க முடியுதா? ஒருவேளை ஆப்ஷன்ல பெரியப்பா, சித்தப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. ரைட். அடுத்த கேள்விங்க. ரைட். யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்து 4வது கேள்வி போலாம். சோ 4வது கேள்வியில எக்ஸ் இஸ் பிரதர் ஆஃப் ஒய் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறவங்க பிரதர் ஆஃப் ஒய் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மகனுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய்க்கும் எக்ஸுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறாங்க. எக்ஸ் என்பவர் ஒய்யின் மகனுடைய சகோதரர். ரைட். எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அவர் யாரு அப்படின்னா ஒய் என்பவருடைய மகனுடைய மகனின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா பொறந்திருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இங்க யாரோ ஒருத்தர் இருக்காருங்க. அவருடைய பசங்க எக்ஸ், இன்னொருத்தர் இங்க இருக்காரு. அவர் யாருன்னு கேள்வியில சொல்லல. ரைட். நான் வரைஞ்ச ஃபேமிலி ட்ரீ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இது ஒய். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் திரும்ப சொல்லிக்கிட்டே டிரா பண்றேன். எக்ஸ் என்பவர் யாரு அப்படின்னா, ஒய் என்பவருடைய மகனுடைய மகனின் சகோதரர். அவர் கூட பிறந்தவர். அதனாலதான் ஒரே லைன்ல எழுதியிருக்கேன். ஒரே ஜெனரேஷன். அப்ப இவரோடவும் இவருக்கும் ஒரே ஃபேமிலி தான். ரைட். இப்ப எக்ஸ் என்பவர் ஒய்யின் மகனின் ஒய் என்பவர் சாரி எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மகனுடைய சகோதரர்ன்னு சொல்லியிருக்கனால இவரும் மேலுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்ப கேள்வி என்னன்னா ஒய்க்கு எக்ஸ் என்ன உறவு? ஒய்க்கு எக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன உறவு? ரைட். உங்களுடைய ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. கிராண்ட் சன். ஆப்ஷன் சி பேரன் அப்படிங்கிறது கரெக்ட். ரைட். ஆன்சர் ஆப்ஷன் சி பேரன். கிராண்ட் சன் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து 5வது கேள்வி போலாமா? 5வது கேள்வி. 5வது கேள்வி பார்ப்போம். ஏ, பி மற்றும் சி சகோதரிகள். அப்ப ஏ, பி, சி 3 பேருமே சகோதரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3மே ஃபீமேல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 பேரும் ஒரே ஃபேமிலியில பொறந்தவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஈயின் சகோதரன் டி. இங்க ஏற்கனவே அவங்க இல்ல. சோ தனியா எழுதிக்கலாம். ஈயின் சகோதரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி. அப்ப டிங்கிறது ஒரு மேல். அடுத்து பியினுடைய மகள் ஈன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எடுத்துட்டு வந்து எழுதலாம். பியினுடைய மகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இ. பிக்கு அப்ப இன்னொரு பையன் இருக்காரு. அவருதான் டி. அடுத்து டிக்கு ஏ என்ன உறவு அப்படிங்கிறது கேள்வி.
டி என்பவருக்கு ஏ என்ன உறவு? சோ டி என்பவருக்கு ஏ என்ன உறவாக இருக்குங்க? டியினுடைய அம்மா பி. அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்த ஒரு ஃபீமேல் வந்து ஏ. அப்போ டிக்கு ஏ என்ன உறவாக இருக்கும் அப்படின்னா, அம்மா கூட பிறந்தவங்கள சித்தி, பெரியம்மான்னு எது வேணாலும் சொல்லலாம். அவங்க சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. யாரு பெரியவங்க, சிறியவங்கன்னு சொல்லல. அப்ப சித்தி, பெரியம்மான்னு எது வேணாலும் சொல்லலாம். தமிழ்ல ஆன்ட் அத்தைங்கிற ஆப்ஷனையும் குடுத்திருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். ஆன்சர் ஆப்ஷன் டி அத்தை. ஆன்ட் அப்படிங்கிறது ஆன்சர். 5வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. கிளியர்? அடுத்து 6வது கேள்வி போலாங்களா? அடுத்து 6வது கேள்விங்க. பியின் கணவர் பி. பியினுடைய கணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி அப்படின்னா, பிங்கிறது ஒரு ஃபீமேல். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரைட்? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க் மாரி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து ஈயின் ஒரே பேரன் கியூ. ஈன்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு பையனோ, பொண்ணோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அதுதான் பேரனா இருப்பாரு. ஈக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரே பேரன் தான் இருக்காரு. அவரு கியூ மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈ டியின் மனைவின்னு சொல்லியிருக்காங்க. ஈ அப்படிங்கிறவங்க டியினுடைய மனைவி. அப்ப டிங்கிறது மேலு, இவங்க ஒரு ஃபீமேலு. அப்ப டியும், ஈயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது நமக்கு தெரியுது. இது 2ம் தனித்தனி ட்ரீயா இருக்குங்க. எங்க ரிலேட் ஆகுதோ அப்ப கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். ரைட். இ அப்படிங்கிறவங்க டியின் மனைவி அப்படின்னு சொல்லியாச்சு. பியின் மாமியாரும் ஆவார். யாருங்க? ஈ தான். ஈங்கிறவங்க டிக்கு மனைவியாக இருக்காங்க. பியினுடைய மாமியாராக இருக்காங்க. அப்போ பியினுடைய மாமியார் அப்படின்னா, ரைட்? பிக்கு ஒரு பையன் இருப்பாங்க. அவங்க பையனுடைய ஒய்ஃப் தான் பி ஆக இருப்பாங்க. அப்போ இத இங்க நம்ம ரிலேட் பண்ணலாம். இந்த பிய கொண்டு வந்து நடுவுல போட்டுறலாம். ஈக்கு ஒரு மகன் இருக்காரு. அவரு தான் பி. அவருடைய ஒய்ஃப தான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாமியார் அப்படின்னு அதாவது அவங்களுடைய ஒய்ஃப் தான் பி. அவங்களுக்கு தான் அவங்க மாமியாரா இருக்க போறாங்க. ரைட். இது பி உள்ள எழுதிடலாம். ரைட். அப்ப இங்க ஆல்ரெடி ரிலேட் பண்ணிடலாம். ஏன்னா ஈக்கு ஒரே ஒரு பேரன் தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா பியினுடைய பையனா தான் இருக்க போறாங்க. சோ கேள்வி என்னன்னா, டிக்கு பி என்ன உறவு? டி டிக்கு பி என்ன உறவு? சோ டிக்கு பி என்ன உறவுங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட். நீங்க அந்த ஃபேமிலி ட்ரீய டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிற முடியுங்க. இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஃபேமிலி ட்ரீய கரெக்ட்டா டிரா பண்றது தான். ஒருவேள அதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பண்ற ஆன்சர் கண்டிப்பா தப்பாயிரும். ரைட். மகன் கரெக்ட்ங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மகன். ரைட். டி அப்படிங்கிறவருக்கு பி என்ன உறவு அப்படின்னா, ரைட். டியினுடைய பையன் தான் பி. ஏன்னா டியினுடைய ஒய்ஃப் இ. அவங்களுடைய பையன் பி அப்படிங்கிறதுனால டிக்கும் பி தான் பையன். டிக்கு பி என்ன உறவு அப்படின்னா, பையன், மகன், சன் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். ரைட். இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறங்க, வேற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். சோ அதுவரைக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ 7வது கேள்வியில, ஏயின் சகோதரன் எஃப். ஏவினுடைய சகோதரன் எஃப். அப்ப ஏங்கிறது ஒரு மேல். ஏவும் எஃப்பும் ஒரே ஃபேமிலில பொறந்திருக்காங்க. ஏயின் மகள் சி. ஏக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா சி. எஃப்பின் சகோதரி கே. எஃப்பின் சகோதரி வந்து கே. அவங்க ஒரு ஃபீமேல். அவங்களும் இதே ஃபேமிலில தான் பொறந்திருக்காங்க. சியின் சகோதரன் ஜி. சிக்கு ஒரு சகோதரன் இருக்காரு. அவர ஜி. சகோதரங்கிறனால மேலு. ஏவனுடைய பையன் தான் ஜி. அடுத்து ஜியினுடைய மாமா யார் அப்படிங்கிறது கேள்வி. ஜியினுடைய மாமா யார்? சோ ஜிக்கு யார் மாமாவா இருப்பாங்க அப்படின்னா, ஜியினுடைய அப்பா கூடயோ, அம்மா கூடயோ கூட பிறந்தவங்க மாமான்னு சொல்லலாம். ரைட். ஜியினுடைய மாமா யாருங்க? ஜியினுடைய மாமா 7க்கு கேவும் சொல்லியிருக்கீங்க. ஓகே. ரைட். கேங்கிறது ஒரு ஃபீமேல் இல்லைங்களா? அப்ப அவங்க அத்தையா தானே இருக்க முடியும். ஆன்ட்டா தானே இருக்க முடியும். மாமாவா இருக்க அங்கிளா இருக்க வாய்ப்பு இல்ல இல்லைங்களா? ரைட். அப்ப எஃப் அப்படிங்கிறது கரெக்ட். ரைட். இப்ப இந்த இடத்துல நீங்க எழுதும் பொழுது, அந்த எஃப், கே யாரு மேல், யாரு ஃபீமேல்ங்கிற ரிலேஷன் சரியா எழுதியிருக்கணுங்க. கேயின் சிஸ்டர் எஃப்ன்னு சொல்லும் பொழுதுங்க,
கேவின் சிஸ்டர், கே இஸ் a சிஸ்டர் ஆஃப் எஃப்னு சொல்லும் பொழுதுங்க, கே இஸ் a சிஸ்டர் ஆஃப் எஃப். எஃப்னுடைய சிஸ்டர் கே. அப்ப கே தான் ஒரு ஃபீமேல். ரைட். ஏன்னா ஆப்ஷன்ல கே கூட இருக்குங்க. ஒருவேளை அந்த ஆர்டர் நீங்க மாத்தி எஃப் ஃபீமேலும் கேவ மேலும் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்சருக்கு கேவ சொல்லிருவீங்க. நீங்க ஆல்ரெடி கே ஆன்சர் சொல்றவங்க அந்த மிஸ்டேக் தான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ரைட். இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி எஃப் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி எஃப் அப்படிங்கிறது கரெக்ட். ரைட். அடுத்த கேள்வி போலாம். 8வது கேள்வி. சோ 8வது கேள்வியில பியின் தந்தை கியூவின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியினுடைய தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூவின் மகன். ரைட். பிக்கு ஒரு அப்பா இருக்காருங்க. பின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு அப்பா இருக்காரு. பியினுடைய தந்தை யாரு அப்படின்னா கியூ அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து பியின் தந்தை வழி மாமா. ரைட். பியினுடைய அப்பா கூட யாராவது பிறந்திருப்பாங்க. அவங்க தான் தந்தை வழி வரக்கூடிய மாமா எம் மற்றும் கியூவின் சகோதரன் என் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ தந்தை வழி மாமா எம்முங்க. மாமான்னு சொன்னதுனால ஒரு மேலு. அடுத்து மற்றும் கியூவின் சகோதரன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கியூக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க. அவர் என்னு. அப்ப கியூவும் என்னும் ஒரே ஃபேமிலியில பிறந்திருக்காங்க. கிளியர்? ரைட். சோ அடுத்த டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எம் எம்முக்கு என் என்ன உறவு அப்படிங்கிறது கேள்வி. எம்முக்கு என் என்ன உறவு? எம்முனுடைய அப்பாவோ அம்மாவோ அவங்க கூட பிறந்திருக்க ஒரு மேல தான் நம்ம என்னன்னு சொல்றோம். அப்போ எம்முக்கு என் என்ன உறவுல இருக்காருங்க. ரைட். எம்முக்கு என் அப்படிங்கிறவர் என்ன உறவு? ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. எம்முக்கு என் என்ன உறவு? டயகிராம் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. ஸோ டயகிராம பாக்குறீங்க. ஸோ எம் அப்படிங்கிறவருக்கு டி என் அப்படிங்கிறவரு என்ன உறவாக இருப்பாருங்க? எம்முக்கு என் என்ன உறவு? ஸோ ஆப்ஷன் சி பண்றவங்க ஆப்ஷனை நல்லா படிச்சு பார்த்து சொல்லுங்க. ஆப்ஷன் சி ஆன்சர் பண்றவங்க வெறும் பெரியப்பா சித்தப்பான்னு மட்டும் படிக்காதீங்க. நல்லா தெளிவா படிச்சு பாருங்க. பெரியப்பா சித்தப்பா மகன்னு இருக்குங்க. நீங்க யோசிக்கிறது கரெக்ட். ரைட். எம்முனுடைய அப்பாவோ அம்மாவோ கியூங்க. கியூ கூட பிறந்தவங்களை வந்துட்டு நம்ம பெரியப்பாவோ இல்ல பெரியம்மாவோ சித்தப்பாவோ சொல்ல போறாங்க. பெரியப்பா சித்தப்பான்னு இருக்கு. ஆனா பெரியப்பா சித்தப்பானா கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சில. பெரியப்பா சித்தப்பா மகன் கசின்னு சொல்றாங்க. அப்ப பெரியப்பா சித்தப்பா மகன் அப்படிங்கிறது அந்த தப்பு. அவசரப்பட்டுறாதீங்க. ரைட். அப்ப சரியான ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் மாமான்னு சொல்லணும். அது ஆப்ஷன்ல இல்ல. அதனால நன் ஆஃப் திஸ். ஆப்ஷன் டி சரியான ரிலேஷன் என்ன அப்படின்னா அங்கிள்ங்க. ரைட். இந்த மாதிரி பெட்டர்னல் அங்கிள் தந்தை வழி மாமானெல்லாம் சொல்றனால இங்கேயும் ஆப்ஷன்ல தந்தை வழி மாமானே கொடுக்கலாம். தந்தை வழி ரைட். தந்தையா தாயான்னு தெரியாதா? ரைட். தெரியாது. கியூங்கிறது மேலா ஃபீமேலாங்கிறது தெரியாது. அதனால தந்தை வழி மாமாவா இல்ல தாய் வழி மாமாவான்னு தெரியாது. மெட்டர்னல் அங்கிளா இல்ல பெட்டர்னல் அங்கிளாங்கிறது தெரியாது. மொத்தத்துல அங்கிள். ரைட். அங்கிள்ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. சோ அதனால நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி. இந்த நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன் ஆஃப் தீஸ். ஒருவேளை 3 ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க உங்களால செக் பண்றீங்க. செக் பண்ணும் பொழுது முன்ன பின்ன வர ஆன்சரா போட்டுறாதீங்க. ஒருவேளை இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சரியான ஆன்சர் வரல அப்படின்னா நன் ஆஃப் தீஸ். ஆன்சர் குடுக்கலங்கிறது தான் அர்த்தம் அதுல. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கேள்விங்க.